தமிழ் புலவர்களுக்கு தன்மானம் இருந்தது. அரசர் தப்பு பண்ணா கூட தட்டி கேட்டான் அன்னைக்கு இருக்கிற தமிழ் புலவன். நீ அதிகமா வரி வாங்குற, இப்படியே வரி வாங்கிக்கிட்டு இருந்தீன்னு சொன்னா யானை புக்க புலம் போல உன் நாடு கெடும்னு சொன்ன. யானை ஒரு விளை நிலத்துல புகுந்துச்சுன்னு வச்சுக்கிறீங்க, அது உண்பதை காட்டிலும் கால்பட்டு அழிவது அதிகமாக இருக்கும். வரி தெரியாதது போல வாங்கணும், எங்க வாங்குறோம் எப்படி வாங்குறோம்னு தெரியாத மாதிரி இருக்கணும். நீ வரியவே முதன்மையாக வாங்கினாய் என்று சொன்னால் யானை புக்க புலம் போல உன் நாடு கெட்டு சீரழியும் என்று சொல்லுகிற துணிவு இருந்தது. அரசனுடைய கட்டிலே ஒரு புலவர் படுத்து உறங்குகிற தைரியமும் துணிச்சலும் அன்றைக்கு இருந்தது மோசிகரனாருக்கு. அது மாதிரி ஔவையாரினுடைய தமிழை கேட்பதற்கு, ஔவையாரினுடைய தமிழை சுவாசிப்பதற்கு ஆசைப்பட்ட அதியமான் ஔவையாருக்கு பரிசில் தர்றதுக்கு காலம் தாழ்த்துறார். ஒரு குறிப்பிட்ட காலம் வர பார்த்தாங்க புலவர். ஔவையாருக்கு உணர்ச்சி பெருக்கெடுத்த கவிஞர். ஒரு கட்டத்தில் என்னமோ நீ மட்டும்தான் மன்னன்னு நினைச்சுக்கிட்டு உன்னையவே நான் ஆடி பரிசில் வாங்க வருவேன் நீ நினைக்கிறியா? நான் எங்கே போனாலும் தமிழ் பாடி என்னால் பிழைக்க முடியும், அதனால நீ காலம் தாழ்த்துறது சரியில்லை. ஒற்றை வரியில சொன்னா எத்திசை செலினும் அத்திசை சோரே, நாங்க எங்கே போனாலும் தமிழ் கேட்பதற்கு ஆள் இருக்கிறார்கள், எங்கே போனாலும் தமிழை முழங்குவதற்கு எங்களுக்கு திறமை இருக்கிறது, அதனால் நீ பரிசோதிப்பது தவறு என்று சொல்லுகிற நோக்கத்தில் எத்திசை செலினும் அத்திசை சோரே என்று பார்க்கிற